இங்கே ஒரு பொண்ணு மரத்து மேலே தொங்கிக்கிட்டு இருக்கா. உடனே குட்டி பையன் போயிட்டு மேலே தொங்காத கீழே விழுந்துருவா அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். அப்போ அந்த பொண்ணு கீழே குதிச்சு எனக்கு இதுதான் பிடிக்கும் வரியா ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போவான். பார்த்தா ஒரு தொழுநோயாளி வந்து படுத்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு தொடர மாதிரியே பக்கத்தில் போய் தொடாமல் இருக்க நீ இதே மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை சொல்லுவான். ஹீரோவும் பக்கத்தில் போய் தொடர மாதிரி போன உடனே தள்ளி விட்டுருவா. அதை பார்த்த உடனே அவங்க அப்பா வந்து குளின்னு குளிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் வந்து இவன் வேற ஒரு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறது கூட இருக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் இவனும் வியாபாரத்துக்கு போயிருப்பான். அந்த நாள் அந்த பொண்ணு வந்து அப்படியே ரோட்ல கீழே விழுந்து அப்படியே உருண்டுகிட்டு இருக்கு. பார்த்தா வாயிலிருந்து ரத்தம் வந்து அப்படியே புழு உருற மாதிரி இருக்கு. அவங்க அம்மாவை என்னமா ஆச்சு தங்கமே சொல்லி கட்டி பிடிக்க அப்படியே காதை கடிச்சு துப்பிடுறா. அங்க இருக்கிற வீரர்கள் வந்து இவளுக்கு சாத்தாம் பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் கட்டி போட்டுறாங்க. இவனும் அந்த பொண்ணு இல்லாம ஏங்கிக்கிட்டே அந்த பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி போவான். அப்போ இவன்ட்ட தெய்வீக சக்தி இருக்குமாமா. அப்படியே வயிற்றுலேருந்து கையை வச்சு தூக்க வாய் வழியே பாம்பு வருது. அப்படியே பிச்சு பிடுங்கி தூக்கி போடுறான் பாருங்க. அந்த பாம்பை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் மரத்து மேலே ஒரு பொண்ணு தொங்கியிருந்தால அந்த பொண்ணு கொடுத்துருப்பா. அப்படியே அவன் வீட்டில் இருக்கிற பாம்பை வெளியே தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணு தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கலான்னு சொல்லி போவான். அப்படி போகும்போது இவங்க அப்பா வந்து மகன் எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு சைடு வராரு. நம்ம ஹீரோவை அந்த பொண்ணை முடிச்சு விட்றலான்னு சொல்லி போயிட்டு இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணு இவனை உட்கார வச்சு அப்படி வசியம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாத்தான்களுக்குலாம் நீ தான் தேவை, நீ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க அப்பா வராரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தசை திருப்ப அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை போட்டு தரலான்னு சொல்லி போறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க. தியானத்துலேருந்து வெளியே வந்து அப்படி இந்த பொண்ணை பிடிச்சிருவாரு. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்க அந்த பொண்ணோட வாய்க்குள்ளேருந்து பாம்பு வர மாதிரி இருக்கு. இந்த பாம்பை தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க அப்பா தம்பி அதை மட்டும் பண்ணிடாத, அந்த பொண்ணு பாவம்னு சொல்லி விட்டுருன்னு சொல்ல அதுக்கப்புறம் இவன் போய் அவங்க அப்பாவை சரி பண்ணலான்னு சொல்லி பார்க்குறான். இல்லைப்பா இதுக்கு மேலே நீயும் உங்கள் அம்மாவும் தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரும் அங்கேயே இறந்து போயிடுறாரு. அவங்களும் அவங்க அம்மா அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க.